இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தின் வலிமை, பவர் ஆஃப் த பிளெஸ்ஸிங். ஆசீர்வாதத்தின் வலிமை, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ ஆசீர்வாதம்னா என்ன? தினந்தோறும் அந்த வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு கேட்குறோம். கோயிலுக்கு போனால், சர்ச்சுக்கு போனால் அங்கே ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாங்க. கடைசியில் ஆசீர்வாதம், தேவ ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாடுறோம். இப்போ இந்த ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படின்னா, ஆசீர்வாதம் என்றால் நம்மை குறித்து பேசப்படும் நல்ல வார்த்தைகள். அதாவது நம்மை குறித்து நேர்மறையான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், அதுதான் ஆசீர்வாதம். சாபம் அப்படின்னா என்னன்னா, எதிர்மறையான தீமையான வார்த்தைகள். இதுதான். அப்போ இந்த ஆசீர்வாதத்திலும் சாபத்திலும் உள்ள வல்லமை எதுல இருக்குன்னா, அந்த வார்த்தைகள்ல தான் அந்த வல்லமை இருக்கு. அப்போ இந்த இதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். எல்லாமே வசனம் தான். இதை குறித்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வசனமா வாசிக்க நமக்கே புரியும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று. சங்கீதம் 109:17. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். இதுல சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, சாபத்தை அவன் விரும்பினா அதனால அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அப்போ ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும், நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்ம யாராவது ஒருத்தங்க சொல்றாங்க, இல்லை வேத வசனமே நமக்கு சொல்லுதுன்னா அதை நம்ம விரும்ப வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். இல்லைன்னா அது நமக்கு தூரமாக விலகி போகும். சாபத்தை விரும்பினோம்னா அது அவனுக்கு வரும். எதை நம்ம விரும்புகிறோமோ அது நமக்கு வரும்ன்றது இந்த வார்த்தையினாலே நமக்கு புரியுது. இப்போ நம்ம விரும்ப வேண்டியது ஆசீர்வாதம். தேவன் நம்மை குறித்து பேசியிருக்கிற நல்ல காரியங்களை நம்ம விரும்ப வேண்டும், அதை நம்ம எதிர்பார்க்க வேண்டும் பார்க்குறோம். இப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம தேவனை குறித்து பல சமயங்களிலே அவரை குறித்து தவறான ஒரு கண்ணோட்டமே நமக்கு இருக்குது. அவர் எல்லா நேரம் சபிக்கிறவர், நம்மளை பார்த்துட்டு கோபத்தோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆதி ஆமத்துலேருந்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வருவோம். படைப்பில் ஆண்டவர் எப்படி படைத்தார், இது ஆதாமை குறித்து அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வாசிக்கலாம். ஆதியாமம் 1:22 அப்புறம் 28 வாசிக்கிறேன். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். இதிலே ஒரு ஆசீர்வாதம் வருது. 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களே ஆசீர்வதித்தார். இப்போ என்ன செய்யறாரு தேவன்? முதல்ல பார்த்தோம், சமுத்திரத்துல மீன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பார்க்குறோம். பறவைகளை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? பெருக கடவுதுன்னு. இப்போ மனுஷனுக்கு 28ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களே ஆசீர்வதித்தார் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ சொல்லப்படுகிற வார்த்தைகள் தான் ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? பலுகி பெருகணும், பூமியை நிரப்பணும், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தணும், அவைகளை ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 2:3 வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதிலே உயர்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இதுல 7ஆம் நாளையும் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆசீர்வாதத்தை பத்தி தேவன் என்ன ஒரு கண்ணோட்டம் வச்சிருக்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம். தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதுக்கு முதல்ல நமக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட பகுதி வசனம், அதாவது அவரை பற்றிய குறிப்பு என்னன்னா, தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவர் மனுஷனை ஆசீர்வதித்தார், மிருக ஜீவன்களை ஆசீர்வதித்தார், அவருடைய படைப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இப்போ சாபம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் உள்ள வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இதுல யாருக்கு சாபம் கொடுக்கப்படுதுன்னா, சர்ப்பத்துக்கு.
சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இப்போ இந்த சர்ப்பத்துக்கு சாபம் கொடுக்கப்பட்டது. அப்புறம் இன்னும் நம்ம நினைக்கிறோம் தேவன் வந்து மனுஷனை சபித்தாருன்னு சொல்லி. ஆனா இங்க கொடுக்கப்பட்ட அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. இதை நான் வந்து இதை வந்து நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவன் எனக்கு காட்டின ஒரு பகுதி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இதுல உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததுனாலே நீ சபிக்கப்பட்டிருப்பாயின்னு வரல. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஒன்னால இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குங்கிறாரு. நீ சபிக்கப்பட்டிருப்பாயின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இப்போ தான் உருவாக்கின தன்னுடைய சாயலாக உருவாக்கின மனுஷனை அவர் சபிக்கணுன்றது அவருடைய விருப்பம் இல்லை. பூமி தான் உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, இப்போ இதை ஆதாம பார்த்துட்டோம். அடுத்து நோவாவுக்கு வருவோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதுல வந்து ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இவங்க வெளியே வந்தோடனே நோவாவுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்போ ஆண்டவர் வந்து தான் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொருவரையும் தான் தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவர் தான் வந்து கரெக்டாக சிலரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாருன்னு கிடையாது. யார் வந்து உண்மையாய் தேவனை தேட வேண்டும் என்ற மனதோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது தேவனால். அடுத்து ஆபிரகாமுக்கு வருவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இவன் வந்து ஏதாவது ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சானா? இல்லை. அவன் போய் ஏதாவது ஆண்டவருக்காக நிறைய ஊழியம் செஞ்சு எதையாவது செய்து கொண்டு வந்து அவர்கிட்ட வந்தானான்னு இல்லை. அவனுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் தேவனை தேட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உள்ளுக்குள்ளே இருக்கிறத பார்த்து ஆண்டவர் அவனை அழைத்து சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்ப்பா, உன்னோட பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னோட நம்ம பேர் பெருமையாகும். அப்படின்னா எத்தனை பேர் வந்து இவங்க அதாவது நம்மளை அறிந்து கொள்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இவன் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் கடந்தவனுக்கு இப்படி ஒரு காரியம். அடுத்து பாருங்க, இவனை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிப்பாரான். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்குள்ளே உன்னாலே மற்ற எல்லா வம்சங்களும் பிறரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஆசீர்வாதம். அடுத்து இன்னொரு வசனம் ஆபிரகாமுக்கு தான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இதுலயும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கப்படுறான் ஆபிரகாம். அடுத்து 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன். இப்போ சாராளுக்கு ஆபிரகாமுடைய மனைவிக்கு நான் அவளை ஆசீர்வதிப்பேன், அதோட நிறுத்தலை, அவளுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அப்போ அது ஒரு ஆசீர்வாதம். அடுத்து அவளை ஜாதிகளுக்கு தாயாகவும், அப்போ அவன் குமாரன் மூலமாக வருகிற ஜாதிகளுக்கு அவள் தான் தாயே, அவனாலே ஒரு ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். அவளுடைய சந்ததியில ராஜாக்கள் வர போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை அவளுக்கு பேசுறாரு. அடுத்து ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுற வாக்குத்தத்தம் பாருங்க, இன்னொரு வாக்குத்தத்தம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்தர்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். இதுல பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா உன்னைய திரும்ப திரும்ப அதை வந்து உறுதிப்படுத்துறாரு. அது உன்னை
உன்னை பெருக பண்ணுவேன், உன்னுடைய சந்ததியாரை பெருக பண்ணுவேன்னு சொன்னாலே அது புரியும். ஆனால் இதில் எப்படி இருக்குது, வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் அவருடைய ஆசிர்வதிக்கணுன்ற அவருடைய எண்ணம் அவ்வளோ விசாலமாக இருக்குது. அவ்வளோ எண்ண முடியாத அளவு, நட்சத்திரங்களை எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை பெருக்கம் இருக்கும் என்ற ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. கடற்கரை மணலை போலவும், அந்த மணலை நம்மளால எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அப்படி ஒரு இதில் அள்ளினாலே, இல்லை ஒரு கொஞ்சம் அள்ளினா கூட அதை நம்ம எண்ணுறதுக்கு முடியாது. அப்போது கடற்கரை மணலை போலவும் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன்னா கண்டிப்பாக செய்வேன், உறுதியாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம ஆதாமை பார்த்துட்டோம், நோவாவை பார்த்தோம், அடுத்து ஆபிரகாமை பார்த்துட்டோம். இப்போ ஈசாக்குக்கு வருவோம். ஆதியாகமம் 26:3 இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் இந்த சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்போ ஆபிரகாமுக்கு ஆணை இட்டதுனால இப்போ அவனுடைய பையனான ஈசாக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, உன் கூட இருப்பேன்ப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. இது எப்போ இந்த சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, அவனை அந்த இருந்த தேசத்துலேருந்து அவனை அனுப்பி விடுறாங்க. ஏன்னா இவன் தோன்ற இடத்துலலாம் தண்ணி வருது, இவன் எதெல்லாம் கையை வைக்கிறான்னு அது ஆசீர்வதிக்கப்படுது. அதனால் நீ போயிரு, எங்கள் கூட நீ இருக்கக்கூடாது, நீ எங்களோட பெரியவனா பலத்தவனா இருக்கிற, அதனால எங்களை விட்டு போயிருன்னு சொல்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூட இருக்கிறேன்ப்பா, உன்னுடைய தகப்பனாகி ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற, உனக்கும் சந்ததிக்கும். இன்னொரு வசனம் பாருங்க, ஆதியாகமம் 26:24 அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இதில் எதுலையாவது ஆண்டவர் உன்னை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுவேன், உன்னை குறுகி போக பண்ணுவேன்னு ஏதாவது சொல்கிறாரு? ஆனால் இல்லை, இந்த ஈசாக்கு அவன் ஏதாவது செஞ்சானா அப்படிங்கிறது கூட இல்லை. உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறார். பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதுதான் ஆசீர்வாதம். அடுத்து யாக்கோபை பற்றி பார்க்கலாம். ஆதியாகமம் 28:13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதில் பாருங்க, யாக்கோபுக்கு ஏதாவது தகுதி இருந்துச்சானா பார்த்தா இல்லை. ஏன்னா அவன் இந்த இதை கேட்கும்போது எங்கேருந்து வரானா, அவங்க வீட்டில் அவங்க அண்ணனுக்கு பயந்து ஓடி வரான். ஏன்னா அவங்க அண்ணனுக்கு தெரியாமல் ஏமாற்றி அவங்க அப்பாட்டேருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இவன் ஏமாத்துக்காரனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஏன் அவன் ஏமாத்தினான்னா, அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தின் மேல் ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை இருந்துச்சு, எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனால் ஏசாவுக்கு அது சேஷ்ட புத்திர பாகத்தெல்லாம் அவன் அலட்சியம் பண்ணுறான். அது தேவையில்லை, எனக்கு நானே சாக போகிறேன், எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கிடைச்சா போதும்னு அவன் சாப்பாடை தான் மேன்மையை நினச்சான் ஒழிய. ஆனால் இவனுக்கு தெரியுது, இந்த ஆசீர்வாதத்திலே ஒரு வல்லமை இருக்குது, இதில் ஒரு வலிமை இருக்குது, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவங்க அப்பாட்ட போய் நிற்கிறான். இவன் அதை வாங்கிக்கிட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகியவன் தெருவில், யாரும் இல்லாத இடத்துல, தெருவில் கூட இல்லை, வனாந்திரமான இடத்துல ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். தூளை எண்ண முடியுமாங்க? தூசி எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அது அடுத்து பாருங்க, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதே மாதிரி தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதே ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த அவனுக்குள்ளே பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் தான் அவருடைய விருப்பம். இன்றைக்கு நமக்கு அதே ஆசீர்வாதம் இருக்கு என்ற ஒரு வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு இது தொடர்ந்து பாருங்க. அடுத்து இவன் ஒரு காரியம் பண்றான் பாருங்க. 32:26 ஆதியாகமம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். யாக்கோபு 16 வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து. இப்போ இவனுடைய ஒரு நல்ல காரியம் பாருங்க. தேவனோடு போராடினா, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, இல்லைன்னா நான் உங்களை விட மாட்டேன். இப்போ திரும்ப ஊருக்கு திரும்பி வர்றான். அந்த முதல்ல போகும்போது போயிட்டு இப்போ அவனுடைய
குடும்பத்தோடு திரும்பி வர்றான். அவங்க அண்ணன் அவனுக்கு எதிராக வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே அவன் ஒரு தூதனை சந்திக்கிறான். அந்த இடத்துல அவனோடு போராடிக்கிட்டு இருக்கான். என்னை ஆசீர்வதிங்க, இல்லைன்னா உங்களை விட மாட்டேன். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவன் பேரை கூட மாத்துறாரு. இப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அவன் இப்படி என்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானே, ஒரு சாபத்தை போட்டுடலாம்ல, அவனை நீ ஒன்றும் இல்லாமல் போவ அப்படின்னு சொல்லிடலாமே. இல்லை, அவருடைய எண்ணம் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பெருகணும், அவங்க மூலமாக மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு தான் தேவன் இருக்கிறார்ன்றதை நம்ம இதனால புரிந்து கொள்ளலாம். அடுத்து யோசிப்பு பாருங்க. யோசிப்பு அடிமையாக இருந்த இடத்துல ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இந்த ஆசீர்வாதம் யார் மேல இருந்துச்சு? இப்போ யோசேப்பின் மேல இருந்த அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அவன் எங்க வேலை பார்க்கறானோ, வேலை பார்க்குற இடத்துலையும் அந்த ஆசீர்வாதம் போகுது. அந்த போத்திபாருடைய வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுது. அவன் வீட்டில் இருந்தாலும் வெளியே போனாலும் போத்திபாருக்கு எங்கெங்க என்னென்ன சொத்து இருக்குதோ எல்லாமே யோசேப்பு நிமித்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்படுது. இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. என்னை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் எங்கெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லும். இதுதான் உண்மை. அடுத்து இஸ்ரவேலர்களை பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் பற்றி வரும்போது எண்ணாமத்தில் ஒரு வசனம் வருது. எண்ணாமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆயால் கர்த்தர் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்யும் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் அப்படின்னு சொல்லி வருது இந்த வசனத்துல. ஆனா இன்னொரு இடத்துல அவருடைய அக்கிரமத்தை எத்தனை தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறாரு? 3-4 தலைமுறை தான். ஆனா அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு எத்தனை தலைமுறை வரைக்கும் இரக்கம் தெரியுமா? 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம். இப்போ ஆசீர்வாதம் பெருசா சாபம் பெருசான்னு பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதம் 1000 வருஷத்துக்கு போகுதுங்க. இந்த சாபம் 3 தலைமுறைக்கு தான் வருது. அப்போ எவ்வளவு வலிமையானது ஆசீர்வாதம்ன்றதுதான் இன்னைக்கு நான் காட்ட விரும்புகிறேன். இந்த ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆனா நம்மில் பலர் நம்முடைய வளர்ந்த சூழ்நிலை காரணமாகவோ இல்லை நமக்கு தவறான காரியங்களை தேவனை குறித்து சொல்லி கொடுத்ததுனாலையோ என்னமோ எல்லா நேரமும் தேவன் நம்ம ஏதோ நம்மளை தண்டிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு, நம்மளை அடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம தப்பு பண்ணிட்டா உடனே நம்மளை தலையில போடுறதுக்கு தான் உட்கார்ந்துருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைக்கு பெற்றோராகி யாராவது நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நீங்க விரும்புவீங்களா? இல்லை அவங்க ஒன்றும் இல்லாமல் போகணும்னு விரும்புவீங்களா? பொல்லாதவர்களாகிய நம்மளே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது அப்போ தேவன் எவ்வளோ அதிகமாக நம்ம ஆசீர்வதிக்கணும்னு விரும்புவார். அடுத்து இந்த இஸ்ரவேல் மக்கள் பயங்கர கலாட்டா பண்ணுறவங்க, கலக வீட்டார், அவங்க தேவனுக்கு விரோதமாக எப்பொழுதுமே பிரச்சனை எழுப்பிக்கிட்டே இருக்கிறவங்க. அவங்க எகிப்துலேருந்து கிளம்பி இங்கே கானான் நோக்கி போகும்போது இடையில பிரச்சனை பண்ணி 40 வருஷம் சுற்றி இப்போ திரும்பவும் கானான் தேசத்து பக்கத்தில் வந்துட்டாங்க. எண்ணாமம் 22:3 வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பகுதி வருது. அந்த இடத்துல என்ன மோவாப்ன்ற ஒரு ராஜா பக்கத்தில் வந்திருக்காங்க, ஒரு நாட்டு பக்கத்தில். அந்த மோவாபின் ராஜா பார்க்குறான், இவ்வளோ பெரிய ஜனங்கள் வர்றாங்க, இவங்கள நம்ம சபிச்சிடணும்னு சொல்லிட்டு பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து வரும்படி ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான். அனுப்பின உடனே 22:6 வசிக்கிறேன், அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். இப்போ அவனுடைய எண்ணம் என்ன? பிள்ளையாம் வரவழைச்சி அவன் பெரிய ஒரு அவன் பேசுனா ஆசீர்வாதமா பேசினான்னா ஆசீர்வாதம் நடக்கும், சாபம் போட்டான்னா சாபம் நடக்கும். அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி அவனை அழைச்சிட்டு கூட்டிட்டு இன்னைக்கு நீங்கள் உங்களை சாபம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக பேசும்படி கூட்டிட்டு வர்றான். ஆனால் தேவன் அவனை முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ வாயை திறந்தீனா ஆசீர்வாதத்தை தான் பேசணும், மற்றதை பேசக்கூடாது. 3 முறை பல இடங்கள்ல இருந்து வெவ்வேறு இடத்துல இருந்து பார்த்து அவங்கள சபிக்கணும்னு சொல்லிவேன். அதுக்கு நான் காளைகளெல்லாம் ஆயத்தம் பண்ணி எத்தனையோ பலிகளை ஆயத்தம் பண்ணாலும் அவனை சபிக்கவே முடியல. அவனால இஸ்ரவேல் மக்களை சபிக்கவே முடியல. அவன் சொல்றான் பாருங்க,
என்னாமம் 23:8. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? முரட்டாட்டமும் கலகமும் உள்ள இஸ்ரவேல் மக்களை குறித்து இன்னொரு ஒரு தேவனை அறியாத ஒரு தீர்க்கதரிசி தேவன் சொல்றதை கேட்டிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி பேசுற ஒரு வார்த்தைகள் பாருங்க. அவரு ஆசீர்வதிக்க சொல்லிட்டாரு. என்னால சாபம் போட முடியாது, அதை திரும்ப என்னால வாங்க முடியாது, சபிக்கவே முடியாது என்னால. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கே அப்படி ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா அடுத்து பார்ப்போம். உபாகமம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் நிலத்தின் கனிகளாகிய தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இது இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். ஏதாவது ஒன்றை விட்டு வச்சிருக்காரானா இல்லை. ஏன்னா அந்த காலத்துல இதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு இருந்ததுன்னா நம்முடைய பணம், நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டு, நம்ம அப்படி வித்தியாசமா நம்முடைய வேலை, நம்முடைய வருமானம், அப்படின்னு தொழில் அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன். ஒன்னொன்னா பேரா சொல்றாரு. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா பாருங்க, உபாகமம் 11:26 தேவன் ஒரு சாய்ஸை கொடுக்குறாரு. நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. இதோ நான் இன்று உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ரெண்டையும் வைக்கிறேன்ப்பா. நீ எதை விரும்புறியோ அது உனக்கு கிடைக்கும். என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்புனீன்னா அது கிடைக்கும். சாபம் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. உபாகமம் 28:2 பார்த்தீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் பலிக்கும். இப்ப சொல்லப்பட்ட எல்லாமே நீ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்துனா உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 30 உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகியால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. இதுல பாருங்க, இந்த வசனத்துல ஆண்டவர் நம்மகிட்ட தான் சாய்ஸ் கொடுக்குறாரு. நீ எதை தெரிந்து கொள்ள போற? ஜீவனை வைக்கிறேன், மரணத்தை வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை சாபத்தை வைக்கிறேன். ஜீவனும் ஆசீர்வாதமும் ஒரு பக்கத்துல இருக்குது, மரணமும் சாபமும் ஒரு பக்கத்துல இருக்கு. நீ எது வேண்டுமானாலும் தெரிந்து கொள் என்று சொல்லி அன்னைக்கு கொடுத்து, கீழே உனக்கு ஒருவேளை உனக்கு இது புரியாத அளவு அவ்வளோ மரமண்டையா இருந்தீங்கன்னா ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். நீ பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள்ளு, ஜீவனை தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறாரு. இப்போ இதே இதுதான் நமக்கும் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்க, நம்மை குறித்து நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆசீர்வாதமான காரியங்களை பேசுங்க, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஆசீர்வாதமான காரியங்களை பேசுங்க. தேவன் கொடுத்துற ஆசீர்வாதமான வசனங்களை இது எனக்கு என்று விசுவாசிங்க. கிறிஸ்து என்ன செஞ்சாரு அடுத்து நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டிலே நிறைய காரியங்கள் கொடுத்துருக்கு. அவர் என்ன செஞ்சாருன்றதுக்கு உரிய காரியங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். உபாகமம் 21:23 இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அது அடக்கம் பண்ண வேண்டும், தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு போட்டிருக்குதா? கலாத்தியர் 3:13-14 வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்போ நியாய பிரமாணத்தின் சாபம் என்ன? மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். அந்த சாபத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன உண்டோ உலகத்துல அவ்வளவுக்கும் தீமையான காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது நியாய பிரமாணத்தின் அடியில இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை அதுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்காக அந்த சாபத்தை எடுத்துக்கொண்டு நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எதுக்காக? அடுத்த வசனம் சொல்லப்படுது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று. எதுக்காக ஆண்டவர் சாபமானாரா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைப்பதற்கு, புறஜாதிகளுக்கு கிடைப்பதற்காக கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்போ இந்த சிலுவையில நமக்கு என்ன நடந்திருக்கு? சிலுவையிலே அவர் சாபமாவே ஆயிட்டாரு. எதுக்கு? ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்.
இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்ததுக்கு முன்னாடி உள்ளது. எதுவுமே செய்யாம கிடைக்கிற ஆசீர்வாதம். இஸ்ரவேல் மக்களுக்காவது நீ இதை கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம்னு இருக்குது. ஆபிரகாமுக்கு அப்படி எதுவுமே சொல்லப்படல. அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தர்றதுக்காக சாபமாய் அவர் மாறி விட்டார். அடுத்து பாருங்க, ஏசாயா 65:16 ஒரு வசனம். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறான் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். அப்போ நம்மை ஆசீர்வதிக்க முடியும், தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லியிருக்குது. அப்போ உங்களை நீங்களே ஆசீர்வதிக்க முடியும். உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, உங்களுடைய வீட்டை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய சுகத்தை குறித்து நீங்கள் என்ன வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கீங்க? ஜீவனுக்குரிய வார்த்தைகளும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் பேசுகிறீங்களா, இல்லை சாபத்துக்குரிய எதிர்மறையான மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கீங்களா? இன்னொரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். ஏன்னா பரம்பரையாக சாபம், இது யாரோ போட்ட சாபம், எங்கேயோ வந்த சாபம்னு சொல்கிறோமே, அதுக்குரிய பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வசனங்களே சிலதை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை அப்படின்னு சொல்லி இது ஒன்று வருது. இது பழைய ஏற்பாட்டிலே வருகிற ஒரு இது எங்கள் அப்பா செஞ்ச பாவத்தினால நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பழைய ஏற்பாட்டில் வந்திருக்கு. எசேக்கியேல் 18:21 பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அப்போ மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எங்கள் சந்ததியில் இருக்குது, எங்கள் மூதாதையருக்கு இருக்குது, இந்த ஒரு குறைபாடு இருக்குது, இந்த ஒரு சாபம் இருக்குது, நாங்கள் பரம்பரையாக ஏழை, எனக்கு பரம்பரையாக கடன், எங்கள் அப்பா குடிகாரர் அதனால குடிகாரன் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். எரேமியா 31:29-30. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். இப்போ இதனால என்ன தெரியுது? யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை. முன்னாடி இருக்கிறவங்க, நம்ம முன்னோர்களின் சாபம் இதெல்லாம் கிடையாதுன்றது பழைய ஏற்பாட்டிலே உறுதியாக சொல்லப்பட்டிருக்குது. அது எரேமியா 31:31 பார்ப்போம். புதிய உடன்படிக்கை பற்றி பழைய ஏற்பாட்டிலே எரேமியா மூலமாக தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. இது பழைய உடன்படிக்கை அல்ல. நான் எகிப்திலிருந்து வரும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணினேன், அந்த உடன்படிக்கை இல்லை. அடுத்து 33 வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இதில் உள்ளத்துக்குள்ளே எழுதிடுறேன், நீ அப்படி செய்யன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, உனக்கா தெரியும் அப்படின்னு சொல்கிறார். புதிய உடன்படிக்கை படி, பழைய உடன்படிக்கையின் படி அல்ல அப்படின்னு சொல்லி வருது. எசேக்கியேல் 11:19-20 வாசிக்கலாம். அவர்களின் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு தருவேன். அதுலேயும் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். இப்போ பாருங்க, தேவன் நம்மளை அவர்களுடைய ஜனம், என்னுடைய ஜனம்னு சொல்றதுல அவர் அவ்வளோ ஆசையா இருக்கிறாரு. நான் அவர்கள் தேவன் சொல்றதுல ஆசையா இருக்கிறாரு. எப்படி அந்த எசேக்கியேல்ல வருது பாருங்க. ஒரே விதமான இருதயத்தை நான் கொடுப்பேன், உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் அப்படின்னா இதெல்லாம் எப்போ நடந்திருக்கு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக சிலுவையில் சாபமாகி நம்முடைய பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மை புதிய ஆவியை கொடுத்து, அதை தான் வருது, புதிய ஆவியை கொடுத்து நம்முடைய இருதயத்தை கல்லான இருதயமாக இருந்ததை மாற்றி சதையான இருதயமாக மாற்றி விட்டார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடந்ததுனால நமக்கு சாபம் கிடையாது. நாம் இப்போ ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நிலைமையில இருக்கிறோம். ஆனால் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கலைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விசுவாசிக்கலைன்னா நம்ம சாபத்தை தான் நோக்கி போயிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். ஆசீர்வாதத்தின் வலிமையை தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். வரிசை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நமக்கு சட்டப்படி உரிமையின்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் சாபம் கிடையாது.
பரம்பரை சாபம் கிடையாது, பரம்பரை வியாதிகள் கிடையாது. ஏன்னா நம்ம புதிய குடும்பத்துல பிறக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்து மறைந்து இருக்கிறோம். நம்ம இல்லை, அவரே பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள மறைச்சிட்டோம் நம்ம. அவர் நம்மளை உயிரோடு எழுப்பி இப்போ அவருக்குள்ள வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும் போது நம்ம பழைய சாபங்கள் நமக்கு கிடையாதுன்றது தெளிவாக புரியும். இன்னும் நிறைய வசனங்கள் காட்டுறது எனக்கு நேரம் இல்லை. ஒரு காரியத்தை வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது எங்க இருக்குன்னா மத்தேயு 5:44. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாகி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44 வாசித்தேன். இது புதிய ஏற்பாடுல இயேசுவானவர் சொல்றாரு. ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாகிய நாம் அந்த ஆசீர்வாதத்தின் வலிமை நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மை சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிப்போம். நம்ம தொடர்ந்து அப்படிப்பட்ட எதிர்மறையான சாபமான வார்த்தைகளை அவர்களுக்கு நம்ம பேச மாட்டோம். நீ நாசமா போவேனா, நீ ஆசீர்வாதமா இருப்ப நம்ம பேசுவோம். ஏன்னா அது அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தது. அந்த சாபம் நம்ம கிட்ட வர முடியாம ஒரு கேடைய மாதிரி நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வலிமை வாய்ந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு வல்லமையா இருந்ததுன்னா, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் அந்த உலகத்தை சிருஷ்டித்தப்போ உருவாக்கின ஒரு மரத்திலிருந்து வந்த விதை, ஒருவேளை ஒரு மாமரமே எடுத்துக்கோங்களேன். அந்த விதை எத்தனையோ அழிவு, எத்தனையோ வெள்ளம், எத்தனையோ மக்கள் வந்து அதை எரிச்சு போட்டு அதை நாசமாக்கி போட்டப்ப கூட அது அழிந்து ஒன்றும் இல்லாமல் போகாமல் இன்றைக்கும் இருந்து பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம். அதே மாதிரி தான் மனுக்குலத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, மிருக ஜீவன்களை எடுத்து பாருங்க. எத்தனை அழிவு வந்தாலும், எத்தனை கொரோனா வந்தாலும், எத்தனை சுனாமி வந்தாலும் எல்லாமே அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகலையே. மனுஷர்கள் இன்னும் வந்து பெருகி கொண்டே தான் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரியது ஆசீர்வாதம். சாபம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த பெரிய தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நமக்கு எதிராக சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம வந்து வேற லெவல்ல இருக்கிறோம். உன்னதங்களிலே அவரோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அந்த நிலைமையில இருக்கோம். இவங்களோட உட்கார்ந்து இவங்களோட போட்டி போட்டுக்கிட்டு இவங்களை திட்டிக்கிட்டு இவங்களை பேசுற லெவல்லே நான் இறங்கி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீ மோசமா இருக்கிற அப்படின்னா நீ ஆசீர்வாதமா இருக்கிறன்னு பேசிட்டு நம்ம போவோம். இதுதான் ஆசீர்வாதத்தின் வலிமை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க புரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் வந்து இந்த நேரத்துல உங்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். எனக்கு அதை வெளிப்படுத்தும் போது எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அதிகமாய் நாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறவர், நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், நம் மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம அதை எதிர்பார்த்து அவரோடு இணைந்து அவருக்கு கோஆபரேட் பண்ணி அவரோடு ஒத்துழைத்து காரியங்களை செய்யும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் நம் மூலமாக நம்மை சுற்றிலும் இருக்கிற பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம் ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம் என்பதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். சுவாமி, என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது இந்த சத்தியம் கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்திலே பசுமர தாணி மாதிரி பதியும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இது அவருடைய உள்ளத்திலிருந்து போய் எடுத்துக்கொள்ளப்படாம ஒரு பெரிய சத்தியமா இருக்கட்டும். ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது மட்டுமில்லாம இவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, இந்த நேரத்துல இருக்கிற எல்லா சாபத்தையும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். சாபத்திலே எனக்கு சாபம் இருக்கு, என் முன்னோரின் சாபம், என்னுடைய குடும்பம் இப்படி, பரம்பரை இப்படி என்று சொல்லி அதிலே ஒடுங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த நேரத்துல இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் கர்த்தாவே விடுதலை ஆக்கிறதற்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் அவருடைய தலையின் மேல் இருக்குது என்பதை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதற்கேற்ற வார்த்தைகளை பேசுறதுக்கு நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, சத்தியத்துக்குள்ளே வளர உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.